இன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான், வகுப்பறையில் மாணவன் மயங்கி விழுந்து மரணம் அப்படின்றது. இது இவனுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னா எங்கேயோ நடக்குது. பட் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மீடியாவில் கிடைக்கிறத மட்டும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க. மரணம் எப்பொழுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே குடும்பமாக என்ன செய்யணும், ஒரு ஆயுள் காப்பீடு நீங்கள் என்ன செய்யணும். ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்பா அம்மா 2 லட்ச ரூபா, பிள்ளைங்க பேரில் 1 லட்ச ரூபா, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒரு இன்சூரன்ஸை போடுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படியும் குழந்தைங்க பேரில் பாலிசி போட்டிங்கன்னா ப்ரீமியம் குறைவாக இருக்கும். நாளைக்கு மெச்சூரிட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அதனால் ஒரு நல்ல தொகைகள் கிடைக்கும். பெற்றோர்கள் பேரில் பாலிசி போடுறீங்க, அது கொஞ்சம் ப்ரீமியம் கூடுதலாக இருந்தாலும் முதிர்வு தொகையும் கிடைக்கும். ஒருவேளை தவறும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் போடுற காசு எந்த விதத்திலையும் என்ன கிடையாது, பாதிப்பாகாது. ஆயுள் காப்பீடு மிக அவசியம் என்பதற்காக தான் இந்த பதிவு. அனைவரும் ஆயுள் காப்பீடு எடுத்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த அறிவுறுத்தல். சின்னவர்கள், அதனால் பெற்றோர்கள் மட்டும்தான் ஆயுள் காப்பீடு எடுக்கணும் அப்படின்றது இல்லாமல் குழந்தைகளுக்கு என்ன செய்யுங்க, ஆயுள் காப்பீடை எடுத்து கொடுங்க. நாளைக்கு நல்லா பிள்ளைகள் வளர்ந்து அவங்களும் என்ன செய்யணும், அவங்க ஒரு ஆயுள் காப்பீடு எடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய பயனை அவங்களும் பெறணும், நீங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய பயனை பெறலாம். மேலும் தகவலுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ப்ரீமியம் என்ன, உங்களுக்கான என்ன பாலிசி எடுக்கலாம் அப்படின்றத கலந்து ஆலோசித்து முடிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.